அன்பு நண்பர்களே, இன்றைக்கு ஜாதகத்தில் 3ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் என்ன பலன்கள் என்பதை பற்றியும், ஆன்மீக பரிகாரங்களை பற்றியும் இந்த வீடியோவில் நான் பார்ப்போம். ஜாதகத்தில் 3ஆம் இடம் என்பது பொதுவாக அது ஒரு வீரியஸ்தானம், முயற்சி, இளைய சகோதரம் மற்றும் தகவல் தொடர்பை குறிக்கும் இடமாகும். இங்கு மனோகாரகன் என்று போற்றப்படும் சந்திரன் அமர்வது ஒருவருக்கு அளவற்ற தைரியத்தையும் எதையும் சாதிக்கும் மன உறுதியையும் அள்ளித்தரும். 3ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பவர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டே இருப்பார்கள். இவர்களுக்கு எழுத்தாற்றல், கவிதை நயம் மற்றும் கலைகளில் அதிக ஆர்வம் இருப்பதுடன் தகவல் தொடர்பு துறையில் மிக சிறந்த வெற்றியாளர்களாக திகழ்வார்கள். இளைய சகோதர மற்றும் சகோதரிகள் வழியில் இவர்களுக்கு பல நன்மைகளும் அவர்களது ஒத்துழைப்பும் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும். குறுகிய தூர பயணங்கள் செய்வதில் மிகுந்த விருப்பம் கொண்ட இவர்களுக்கு பிறவிலேயே பிறரை வழிநடத்தும் தலைமை பண்பு அமைந்து இருப்பதுடன் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் இவர்களது வேகம் மற்றவர்களை வியக்க வைக்கும். கடினமான சூழ்நிலை தளராத தன்னம்பிக்கையுடன் போராடி தோல்வியையும் வெற்றியாக மாற்றும் வித்தை இவர்களுக்கு கைவந்த கலையாகும். இவர்கள் சோசியல் மீடியா மற்றும் மக்களை தொடர்பு கொள்ளும் பணிகளில் இவர்களது புகழ் விரைவாக பரவுவதுடன் இவர்களது ஆலோசனைகளை மற்றவர்களுக்கு புதிய பாடத்தை காட்டும் ஒரு கலங்கரை விளக்கமாக அமையும். இவர்களது விடாமுயற்சியும் மிக நுணுக்கமான அறிவும் சமுதாயத்தில் இவர்களுக்கு தனி இடத்தை பெற்று தருவதுடன் எடுத்த காரியம் எதிலும் வெற்றி வகை சூடு வைக்கும். ஆன்மீக ரீதியாக இவர்கள் தியானம் மற்றும் மூச்சு பயிற்சியை மேற்கொள்வதும் வாரத்தில் திங்கட்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபடுவதும் இவர்களது தைரியத்தையும் புகழையும் பன்மடங்கு உயர்த்தும். மேலும் பசுவிற்கோ அல்லது குருட்டு பசுவிற்கோ அகத்திக்கீரை வழங்குவதுடன் ஏழை மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களை தானமாக அளிப்பதும் சந்திர பகவானின் அருளை பூரணமாக பெற்று தந்து முயற்சிகளை தடையின்றி வெற்றி பெற செய்யும். ஆன்மீக அன்பர்களே, மொத்தத்தில் 3ஆம் இடத்து சந்திரன் ஒருவரை துணிச்சலான மனிதராகவும் மற்றவருக்கு
முன் உதாரணமான மனிதராகவும் சமுதாயத்தில் தனக்கென ஒரு தனி முத்திரையையும் பதிப்பவராகவும் மாற்றக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பாகும். அன்பு நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். சந்திர பகவானின் அருளை பெற வேண்டும் என்று நினைத்தால் இந்த வீடியோவை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மேலும் இந்த வீடியோவை பற்றி கருத்துக்களை உங்கள் கமெண்டில் தெரிவியுங்கள். மேலும் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். மறக்காமல் அனைத்தும் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.